லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பெருசா எனக்கு அது சின்ன விஷயம் தான், பட் ரொம்ப பெருசா அஃபெக்ட் ஆச்சு. என்னால அதை பண்ண முடியலங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ நார்மல் பிளாக் தான். நம்ம நேத்திக்கு ஈரோடு போயிட்டு வந்திருந்தோம். அதோட மெட்டீரியல்ஸ், அதாவது கிளாத் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அதுதான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். டெய்லருக்கும் கஸ்டமர் ரெண்டு பேர்த்துக்குமே இது தேவைப்படும். இது கண்டிப்பா தெரியும் நிறைய பேர்த்துக்கு. ஆனாலும் சில பேர்த்துக்கு இதோட இதோட வித்தியாசம் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரியாம இருக்கும். அதனாலதான் நான் இதை சொல்றேன். நான் பேசுறப்ப அப்பப்ப கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் வரும். ஏன்னா என்னால கண்டினியூஸா பேச முடியாது. அதனாலதான் என்ன அப்படின்னா, இப்போ புதுசா ஒரு கடைக்கு போறப்ப நம்ம ட்ரையல் தைப்போம் இல்லைங்களா? சோ அந்த ட்ரையல் தைக்கிறது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நார்மலா லைனிங் பிளவுஸ் தான் மோஸ்ட்லி போடுவாங்க. இன்னும் சொல்ல போனா சின்ன பொண்ணுங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் நம்ம பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ட்ரையல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் நார்மலா தைப்போம். அப்படி தைக்கிறப்போ நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிளவுஸ் அவ திரும்ப போடவே போறாது, வேஸ்ட் தான், அதனால நீங்க சும்மா நார்மலா ஒரு ஃபுல் வாயில் பிளவுஸ் இது தேய்ங்க, இல்லாட்டி காட்டன் ஏதாவது ஒரு மொத்தல காட்டன் பிளவுஸ் எதையாவது ஒண்ணு தேய்ங்க அப்படிம்பாங்க. நம்ம ஃபிட்டிங் பாக்குறதுக்கு எதுல வேணாலும் தைக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அவங்க ரெகுலரா என்ன போடுவாங்களோ, அதிகமா என்ன கிளாத் யூஸ் பண்றாங்களோ அதுல பாக்குறப்போ நமக்கு ஃபிட்டிங் இன்னும் பெர்ஃபெக்ட்டா தெரியும். அடுத்தடுத்த பிளவுஸ் தைக்கிறப்போ அதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ அவங்க எப்பவுமே லைனிங் போடுறவங்க, ஆனா நம்ம காட்டன்ல ஃபர்ஸ்ட் தைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும் காட்டனுக்கும் லைனிங்க்கும் நம்ம வித்தியாசம் இருக்கும், அளவுகளும் நம்ம வித்தியாசமா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கிளாத், அதாவது அந்த காட்டன் கிளாத் எப்படி இருக்கோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா பிளெக்சிபிளா இருக்கா இல்ல நார்மலா இருக்கா, அந்த மாதிரி அதோட குவாலிட்டி பொறுத்து தான் அதோட ஃபிட்டிங் இருக்கும். இப்ப நம்ம அந்த ஃபிட்டிங்க மைண்ட்ல வச்சுட்டு அடுத்த லைனிங் பிளவுஸ் தைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல கண்டிப்பா சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது சிலரெல்லாம் காட்டன் அப்படிங்கறதோட ஃபுல் வாயில் கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும்ல, இப்ப வர ஃபுல் வாயில் எல்லாம் ரொம்ப பிளெக்சிபிளா எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். அப்படியே கிளாத் அது போட்டா கொஞ்ச நேரத்துல அப்படியே வித்தின் செகண்ட்ஸ்ல அது நல்ல ஒரு லூஸ் கொடுக்கும். அப்படிங்கிறப்ப அதுல எப்படி நம்ம ஃபிட்டிங் பார்த்துட்டு திரும்ப லைனிங் பிளவுஸ் தைக்க முடியும். அப்ப என்ன ஆகும்னா, லைனிங் பிளவுஸ் தைக்கிறப்பயும் உங்களுக்கு ஃபிட்டிங்ல சேஞ்சஸ் இருக்கும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, என்ன அவங்க ஃபர்ஸ்ட் தைச்சாங்க மறுபடியும் ஃபிட்டிங் இப்படி லூசா இருக்கு, மேபி லூசா தான் வரும், லூசா இருக்கு, அது சரி பண்ண சொன்னா திரும்ப அதே மாதிரி தைச்சிருக்காங்க நீங்க நினைப்பீங்க. டெய்லர் சொல்லுவாங்க கண்டிப்பா, இல்லங்க இந்த கிளாத் தான் வித்தியாசம், அதெல்லாம் காதுலயே போட்டுக்க மாட்டீங்க. அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த டெய்லர் மேல நம்பிக்கையே வராது. அவங்க ரெண்டு தைச்சும் இப்படியே தான் தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயினா கஸ்டமர்ஸ்க்கு இது தெரிய மாட்டேங்குது. ஒரு ட்ரையல் பிளவுஸ் பாக்குற அப்படின்னா அந்த ட்ரையல் பிளவுஸ போடவே முடியாது, சும்மா அது வேஸ்ட், அது அப்படியே தூக்கியதை போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையல் பாக்குறப்ப பாடியில இருந்து அளவு எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி ட்ரையல் பாக்குறோம். இல்ல சிலர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தைச்சதுங்க போட்டு பார்த்தா ஓகேவா தான் தெரியுது, சின்ன சின்ன ஆல்டர் தான், நீங்க இதை மட்டும் பண்ணிட்டு தைச்சிருங்க அப்படிம்பாங்க. சோ அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். அப்படி பாக்குறப்போ அந்த பிளவுஸ்ல லூஸ் டைட் அப்படிங்கறது கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் தைக்கிறப்போ அந்த இது கண்டிப்பா வரதா செய்யும். அதை நம்மளால ஈஸியா சரி பண்ணிக்க முடியும். லூஸா இருந்தாலும் டைட்டா இருந்தாலும் ஆன் த ஸ்பாட்லயே உங்களுக்கு ஈஸியா அதை சரி பண்ணிக்க முடியும். அதை தாண்டி சரி பண்ணவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கழுத்தும் ஷோல்டரும் தான் மெயினா. அது போக முன்பாடி ஒயர், அந்த பட்டி கப்போட ஒயர சொல்றேன் பாத்தீங்களா, இது மூணு மட்டும் தான் நம்மளால அப்பவே அதை சரி பண்ண முடியாத ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் கம்பல்சரி அது போடவே முடியாத அளவுக்கு இருக்கும்னு கிடையாதுங்க. 10 பேர் தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 பேர்த்துக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஏன் அப்படின்னா அது அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் தான். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டு சேஞ்சஸ் தான், அதை நம்மளால கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியும்னு இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்க கண்டிப்பா அது வேஸ்ட் தானே, தூக்கி போடுறதானு நினைக்காதீங்க. அந்த பிளவுஸ் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? முடிஞ்ச அளவுக்கு லைனிங் பிளவுஸ் தான் எப்பயுமே போடுவாங்கன்னா ட்ரையலையும் லைனிங்லயே தைங்க. எப்பவுமே நான் ஃபுல் வாயில தான் போடுவாங்கன்னா அவங்க ஃபுல் வாயில் தான் கொடுக்க போறாங்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ அது ஃபுல் வாயில ட்ரையல் பாத்துக்கலாம். இன்னொன்னு, நான் லைனிங்கும் போடுவேன் ஃபுல் வாயிலும் போடுவேன், அதாவது காட்டன் அதுவும் போடுவேன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வேணா வேற வழியே கிடையாது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஏதாவது ஒண்ணுலதான் தைக்க முடியும். சோ அது அவங்களோட விருப்பம். அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை இப்ப நீங்க ஃபுல் வாயில்ல தான் ட்ரையல் தைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட தெளிவா சொல்லிருங்க, இந்த மாதிரி கிளாத்
கிளாத் வந்து இப்படி இருக்குங்க. இதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் வந்து கண்டிப்பா வரும். அடுத்த பிளவுஸ் உங்களுக்கு வந்து லைனிங்ல வந்து இன்னொன்னு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் லைனிங்ல எப்படி ஃபிட்டிங் வைக்கணும், ஃபுல் வாயில் எப்படி ஃபிட்டிங் வைக்கணும்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க இப்படி பண்ணிக்கோங்கன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்களுக்கு. மத்தபடி ஒரே மெட்டீரியல் தான் எல்லா டைமும் போடுவாங்கன்னா அதே மெட்டீரியலை அவங்களுக்கு ட்ரையலும் தேய்ங்க. இது என்னுடைய பர்சனல் சஜஷன். ஏன்னா இங்க ஒருத்தவங்க வந்து அப்படிதான் கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரின்னு. ஆனாலும் அவங்க இல்ல பரவாயில்ல தேய்ங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் போட்டு பாக்குறப்ப அப்புறம் அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமாங்க கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிருந்தாங்கன்னா இப்ப அந்த பிளவுஸ் வேஸ்ட் ஆகுது. இன்னும் சொல்ல போனா அந்த ஃபுல் வாயில் பிளவுஸ் கண்டிப்பா வேஸ்ட் தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க திரும்ப அந்த பொண்ணு ஃபுல் வாயில் பிளவுஸ் போடவே போடாது. அப்படிங்கிறப்ப அப்ப வேஸ்ட் பாருங்க. கிளாத் ஒரு 150 ரூபானாலும் தேய்கூலி 150 ரூபானாலும் 300 ரூபாய் வேஸ்ட் தானே போகுது. சோ அந்த 300 ரூபாய்க்கு நீங்க ஒரு நல்ல ஒரு கிளாத்தை எடுத்துட்டு வந்துடலாம். அது கூட நீங்க நான் சொன்ன மாதிரி மறுபடியும் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொருத்தங்க கொஞ்சம் பெரியவங்க, அவங்க அப்படிதான் வந்து ட்ரையல் வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ அளவு எடுத்து தைச்சோம். அவங்க அப்படிதான் சொன்னாங்க, கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் கூட ஏற்கனவே ட்ரையலுக்கு வேற ஏதாவது பிளவுஸ் உங்ககிட்ட இருந்தா ஏதாவது போட்டுக்கிறீங்களா, ஏன்னா அது திரும்ப போட முடியாது இல்ல, வேஸ்ட் தானே, ஏன் இந்த பிளவுஸ தைக்காட்டி அப்படின்னாங்க. அப்புறம் தான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன் இல்ல இல்லைங்க அப்படி கிடையாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஓ அப்படிங்களா சரி ஓகே அப்படின்னா இதுல அவங்க நார்மலா ஒரு சில்க் காட்டன் சும்மா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த சில்க் காட்டனை நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பா நீங்க போட்டுக்கலாம். சப்போஸ் ஒரு வேளை உங்களுக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, ஏன்னா அவங்க வந்து நல்ல ஷார்ட்டா இருந்தாங்க, ரொம்ப ரொம்ப ஷார்ட். சோ அப்படிங்கிறப்ப மேபி அந்த எப்படி சொல்றது எனக்கு அந்த முன்பாடியோட உயர வைக்கிறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இது. அதே மாதிரி ஷோல்டர் அப்படிங்கிறது என்னதான் கண்ணுல பார்த்தாலும் அவ்வளவு பெர்ஃபெக்டா எல்லாத்துக்கும் வராது. சோ சில சேஞ்சஸ் வரதான் செய்யும். அதனால அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணங்காட்டியும் சரி ஓகே கண்ணு அப்படின்ட்டு சரி இதேவே தேங்கன்ட்டாங்க. அதே மாதிரி அதே தைச்ச பாடி மட்டும் லூஸா இருந்துச்சு, வேற எதுவுமே இல்ல. அப்புறம் ஷோல்டர் வந்து அகலமா எங்களுக்கு தேவைச்சு. நான் 2 இன்ச் வச்சிருந்தேன், அவங்களுக்கு 2.25 வச்சா ஓகே, அவ்வளவுதான் இருந்துச்சு, வேற ஒண்ணு இல்ல. இதை நீங்க போடாம போற அளவுக்கு ஒண்ணு இல்லையா, பாடி மைல்டா லூஸ் இருந்துச்சு. அது அப்பவே நான் வந்துட்டு டக் பிடிச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க கண்ணு இதெல்லாம் போடல, இது வந்து சும்மா ஒரு 4 இன்ச் தானே மேல ஏறி இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல போட்டுக்கலாம், சரி அடுத்த தடவை நீங்க அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சோ எனக்கு வந்து முன்னாடி தெரியல, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வந்து தைச்சிருக்கோம், அவங்க யாருமே இந்த மாதிரி சொன்னது இல்லையா. நான் வந்து சாரியோட பிளவுஸ் அது பேட்டர்ன் பிளவுஸே ட்ரையல் எல்லாம் தைச்சிருக்கோம். அதனால எனக்கு அப்படி யாரும் சொன்னது இல்லைன்னா நான் அது பெருசா கவனிக்கல. இப்ப பர்டிகுலரா இவங்க 2 கஸ்டமர் இப்படி சொல்லவும் தான் அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஐயோ அப்ப நிறைய பேர் மனசுல ட்ரையல் அப்படின்னாலே அது திரும்ப போட முடியாது, வேஸ்டான கிளாத் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க போல இருக்கு. அதனால இதை நம்ம கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோ. அதே மாதிரி டெய்லரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கஸ்டமர் கிட்ட இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அது வேஸ்ட், கூலி கண்டிப்பா வேஸ்ட் தானே, துணியோட காசு கூலி காசு எல்லாம் வேஸ்ட் தான். சோ அதனால நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா மேபி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இதுல என்னன்னா லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன பெருசா, எனக்கு அது வந்து சின்ன விஷயம் தான், பட் ரொம்ப பெருசா அஃபெக்ட் ஆச்சு. என்னால அதை பண்ண முடியலங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் கூட நாம வந்து தப்பு பண்ணல, கரெக்ட் தான், ஆனா ஏன் அதை நம்மளால செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை நான் கண்டிப்பா அடுத்த ஒரு வீடியோல போடுறேன் என்னன்னு. ஏன்னா அந்த பிளவுஸ நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து கஸ்டமர் பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ போடணும் அப்படிங்கறதுனாலே அதுக்கு நான் வீடியோ எடுக்கல. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானும் ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் எடுத்தேன், அது கட்டிங்க்கு எடுத்தேன். அப்புறம் மறுபடியும் அது போஸ்ட் பண்ணாமே, நல்ல வேலை அதை போஸ்ட் பண்ணல. ஏன்னா நான் எக்காரணத்து கொண்டு உங்களுக்கு ஒரு தப்பான உதாரணத்தை கொடுத்துடக்கூடாது, நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ட்ரூவா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து எல்லாமே யோசிச்சுதான் நான் வீடியோவே போடுவேன். அதனால அந்த வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டேன். அப்புறமா இன்னொரு பிளவுஸ் தைச்சா அதை போட்டோ மட்டும் எடுத்து வச்சிருந்த கட்டிங் பண்ணினதை அதையும் டெலீட் பண்ணிட்டேன். அதனால நேத்துக்கு ஒரு பிளவுஸ் தைச்சிருக்கேன். மேபி அவங்க நாளைக்கு வந்து போட்டு பார்க்கலாம். உண்மையாலும் இதை நான் சொன்னா நீங்க எல்லாம் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கே நம்பிக்கை இல்லைன்னா பாருங்களேன், அவ்வளவு தூரம் வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு, அப்படி ஆயி போச்சு. அதனால கண்டிப்பா அந்த வீடியோவை நான் அது எடுப்பேன். அது வந்து எனக்கு பாசிட்டிவா வந்திருந்தாலும் சரி, அந்த ரிசல்ட்
நெகட்டிவா வந்திருந்தாலும் சரி அதை கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா ஒருவேளை நீங்க அந்த மாதிரி ஃபேஸ் பண்றப்ப இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் அந்த நெகட்டிவையும் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதோட ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்லக்குள்ளார நான் போட்டுறேன். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகே, இந்த வீடியோல இதை மட்டும்தான் நான் மெயினா சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ட்ரையல் பிளவுஸ் பத்தின தெளிவான விளக்கம் மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து நம்மள சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. என்னன்னா இடையில வீடியோஸ் வரல, எனக்கு வந்து என்ன வீடியோ போடுறதுனே தெரியல உண்மையில. ஏன்னா கட்டிங்ல நிறைய போட்டுட்டோம், இதுக்கு மேல என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. சோ அதனாலேயே வந்துட்டு நான் வீடியோ என்ன எடுக்கிறதுனே தெரியாம அப்படியே விட்டுட்டேன். பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு 2 கட்டிங் வீடியோ சுடி மட்டும் வச்சிருந்தேன். அப்புறம் லாஸ்ட் டைம் சுடி கட்டிங் எல்லாம் போட்டப்ப பெரிய வியூஸ் போகலையா, அப்புறம் சரி மேபி நிறைய பேருக்கு தேவைப்படுறது இல்லையாட்டு நான் அதையும் அப்படியே நிறுத்திட்டேன். வீடியோ அப்படியே தான் இருக்கு, டெலிட் பண்ணல. சோ அதனாலதான் நான் மறுபடியும் வீடியோ எதுவுமே எடுக்கவும் இல்ல, எதுவுமே நான் பண்ணல. கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்ல டவுன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால கண்டிப்பா நம்ம வீடியோ போடுவோம். அப்ப எனக்கு எப்போ எது முக்கியம்னு தோணுதோ அதை நான் கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சோ கண்டிப்பா நம்மள சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாங்களா? பாய்.